Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டிஃபரண்டான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சீஸ் கேக், அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர்ல நம்ம மினி சீஸ் கேக்ஸ் பண்ணிருக்கோம். ரொம்பவே க்ரீமியா, டேஸ்டியா ஒரு யம்மியான டெசர்ட் இது. செய்யறது ரொம்ப சிம்பிள், கண்டிப்பா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது சிம்பிளா வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி ஒரு 10 சீஸ் கேக் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கான அளவு நான் சொல்கிறேன். ஒரு 6லேருந்து 7 ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த க்ரீமோடையே பவுடர் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் மெல்டட் பட்டர் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது நல்லா பிடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ நான் 200 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்டோர் பாட் தான் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம பீஸாக்காக ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ரெசிபி வேணும்னா மேலே இருக்க ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் செக்ஷன் பாருங்கள். ஸோ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமை லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஹீட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த சூட்டுலேயே அது அப்படியே மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ இதை நம்ம மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீமை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுற தொட்டு சாக்லேட்டும் ஈஸியாக சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக்கை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம மிக்சரோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்மளோட ஓரியோ மிக்சரை ஃபஸ்ட் லேயராக வச்சிடலாம். இது அழகாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்டை ஒரு 5 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது மேலே நம்ம க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஸ்டவ் டாப்லேயும் நார்மலி கேக்குக்கு எப்படி நம்ம பேக் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு இடியாப்பம் பிளேட்டு இல்லாட்டி இட்லி பாத்திரம் மேலே இந்த கப் கேக் ஃபில்லிங்கை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸு நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக நம்மளோட கப் கேக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் இருந்தால் போதும். பட் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான யம்மியான உங்களுக்கு சீஸ் கேக் கிடைக்கும். நான் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக செட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப க்ரீமியான சீஸ் கேக். இது சாக்லேட் ஃப்ளேவர் இருக்க தொட்டு கிட்ஸ்க்கு சொல்லவே வேணாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.